ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் அப்படின்னு இட்லிக்கு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. இன்றைக்கி கடலை பயிரில் புதுவிதமான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை பயிர் 1/2 கப், 3 ஸ்பூன் கடலை பருப்பு, வரமிளகாய், பூண்டு, புளி, சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை கழுவுனது, கருவேப்பிலை, தக்காளி. இதை இப்போ ஒன்று ஒன்றா எப்படி வதக்கி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக வானல் வச்சாச்சு, நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டு கடலை பருப்பு போடணும். பொன் உருவலாக வறுக்கணும். கடலை பச்சைனா அது இப்படி வறுக்காமல் வச்சுருப்போம்ல கடலை பயிர், அதை போட்டு வறுக்கணும். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்குள்ளே 2 துண்டு இஞ்சியும் போட்டு வதக்கணும். பூண்டு, புளி, வரமிளகாயையும் போட்டுடணும். கருவேப்பிலையையும் கொத்தமல்லி தழையும் போடணும். லாஸ்ட்டாக தான் தக்காளி போடணும். கடைசியாக தக்காளி போடுறது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியை சேர்க்கணும். இப்போ கல் உப்பையும் சேர்த்து நல்லா தக்காளி சுருண்டி வர அளவுக்கு வதக்கணும். கல் உப்பு சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கடலைப்பயிரில் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப உடம்புக்கு புரோட்டீன் சத்தெல்லாம் கிடைக்கும். கடலைப்பயிர், கடலைப்பருப்பு அதெல்லாம் நல்லா வணங்கிருச்சு. நல்லா சூடு ஆற வச்சு மிக்சியில் விட்டு ஊட்டி செய்யணும். நமக்கு ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்டா டெய்லி போர் அடிக்கிறது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது வீட்டில் இருக்கிறவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கும் போது வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா பரவி கமகமன்னு இருக்குது. பிள்ளைங்களாம் என்ன செய்யணும்னு கேட்குற அளவுக்கு நல்லாயிருக்கு. சட்னி நம்ம அடித்து வச்சாச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுனா, எண்ணெய் ஊற்றி எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான். கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டதும் இந்த சட்னி அப்படியே கொட்டி இறக்க வேண்டியது தான். தெரியுது. இப்போ கருவேப்பிலையை கொட்ட வேண்டியது. இப்போ இதை எடுத்து போட வேண்டியது தான். சுவையான கடலைப்பயிர், கடலைப்பருப்பு கலந்து சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்